கர்த்தருடைய சமத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். அன்பு ஆண்டவரே, இந்த அருமையான வேலையிலும் ஒருவேளை லேட் ஆனாலும் ஆண்டவரே அது பர்பஸாக இருக்கும். ஆண்டவரே எல்லாம் நன்மைக்கு எதுவாக வச்சு நடத்துகிறவர் நீர். தேவனே, இந்த நாளிலும் நாங்கள் என்ன தியானம் பண்ண போகிறோங்கிற திட்டம் மறுபடியும் காட்டோம், நிம்மதிப்படும். இயேசுக்கு முழுக்க தவப்பண்ணே ஆமே. இந்த நாளிலும் எலியாஸ்ங்கிற ஒருத்தரை பற்றி நம்ம பார்க்க போறோம். எலியாஸ்ங்கிற ஒருத்தரை பற்றி பார்க்க போறோம். आज हम सब मिलकर इलियास नाम के एक व्यक्ति को बात இவர் சமீபத்தில் தான் இறந்தாரு. ரீசெண்டா அவர் இறந்தவர். इन्होंने अभी हाल ही फिलहाल गुजर गए हैं. இவருடைய வாழ்க்கையில் இவர் கேரளாவை சேர்ந்தவர். ये खास करके केरला के हैं. இவருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் கர்த்தருக்கு மகிமையாகவே வாழ்ந்திருக்கிறார். அதனால தான் இவரை பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம். तो इनके जीवन के बारे में अगर आप देखते हैं तो परमेश्वर के लिए महिमा देने वाले जीवन को बीता है, इसलिए उनके बारे में ध्यान करेंगे. இவருடைய லைஃப் ஸ்டோரி நைட் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். इनका जो जीवन का चरित्र को मैंने कल पढ़ रहा था. அந்த லைஃப் ஸ்டோரியில ஒரு காரியத்தை நான் பார்த்துக்கிட்டேன். என்னன்னா, இவர் ஒரு போதகராக இருந்திருக்கிறாரு. போதகர் மட்டும் இல்ல, இவர் ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர், அதாவது நிறுவனர் ஆக இருந்திருக்கிறார். इनके बारे में जब मैं पढ़ रहा था तो कुछ बातों को मैं ध्यान लगाया कि ये एक टीचर थे, शिक्षक थे और साथ में एक संस्था के ये संस्थापक भी थे. 24 வயசா இருக்கும்போது ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கிறாரு. जब इनको 24 उम्र था उसी वक्त में सेवकाई शुरू किए थे. பரிசுத்தமா இருக்கணும், கர்த்தரை பிரியப்படுத்தணும், தாழ்மையா இருக்கணும். இது மூணு தான் இவருடைய பரிசுத்தம், தாழ்மை, உண்மை, மூன்று காரியங்களை வச்சு இந்த மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கிறாரு. तो यहाँ पर 3 चीजों को ये ध्यान में रखते हुए सेवकाई के स्टार्ट किए थे. पहला पवित्रता, दूसरा जो है अपने आप को नम्र बनाना और तीसरा जो है परमेश्वर के सम्मुख में योग्य रहना. ஒரு பிரிண்டிங் பிரஸ், ஒரு ஆர்ஃபனேஜ், சர்ச், இந்த மூணே ஆரம்பிச்சு அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. इन्होंने एक प्रिंटिंग प्रेस को शुरू किए. அப்போ ஆண்டவர் இவரோட கூட இடைப்பட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, இவருக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்யறாரு. में परमेश्वर ने हर प्रकार का ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனம் நீங்க எல்லாருமே மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு வசனம். யாக்கோபு 1வது அதிகாரம் கடைசி வசனம். நம்ம எல்லாருமே 27:127 हमारे परमेश्वर पिता के निकट शुद्ध और निर्मल भक्ति यह है कि अनाथों और विधवाओं के क्लेश में उनकी सुधि लें और अपने आप को संसार से निष्कलंक रखें. அதாவது ஊழியம் செய்யற நீங்களும் நானும் இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணா அது போதும். हमारे जीवन में ये वचन को अगर पालन करते हैं तो वो काफी है. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப கிளியரா சொல்லுது, நம்ம ஊழியம் செய்யும் போது ஒரு காரியத்தை நம்ம மறக்கக்கூடாது. அதாவது ஊழியம் செய்யும் போது சுத்தமான பக்தி நமக்கு இருக்கணும். சுத்தமான பக்தினா என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். प्योर रिलीजन आंग्लத்தில். तो यहाँ पर देखिएगा, जब हम सेवकाई में आगे बढ़ते हैं तो हमें एक चीज को ध्यान रखना बहुत जरूरत है. निर्मल भक्ति वो हमारे लिए बहुत जरूरत है. प्योर रिलीजन என்ன? एक निर्मल भक्ति का मतलब क्या है? அதுல அதே வசனத்துல பதிலும் இருக்குதுங்க. அதே வசனத்துல பதிலும் இருக்குது. என்ன பதில்னா, वचन में जवाब भी है हमारे लिए. இரக்கம், கம்பேஷன், பரிசுத்தம், ரெண்டு காரியம். यहाँ पर दया, पवित्रता और करुणा, दो चीज को हम देखते हैं. பிரியமானவர்களே, இந்த நேரத்துல நம்ம இந்த ரெண்டு காரியங்களை வச்சு நம்ம பேசணும்னு ஆசைப்படுறேன். मैं ये दो विषय को ध्यान में रखते हुए आपसे बात कर பரிசுத்தத்தை பற்றியும் பேசணும். கொஞ்ச நேரம் சொல்ல போறேன். பரிசுத்தம்னா என்ன, இரக்கம்னா என்னன்னு ஒரு சில காரியங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். तो पवित्रता क्या होता है और दया क्या होता है, ये दो चीज को मैं आपसे बात करना चाहता हूँ. பரிசுத்தம்னா நம்பர் 1 தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக அவர் நம்மை உபயோகப்படுத்தத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை நடத்துவதுதான். पवित्रता का मतलब यह है कि परमेश्वर को महिमा देना है और वो मेरे जीवन के द्वारा महिमा पाना चाहिए. यही एक विचार रखने का है. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அவருக்கு நேரத்தை கொடுப்பது.
अगर आसानी से बताना है तो उनके लिए समय देना। எதுக்கு எதுக்கு நம்ம நேரத்தை கொடுக்க மாட்டேங்கிறோம்? क्यों हम परमेश्वर के लिए समय नहीं दे पा रहे हैं? இப்போ பாருங்க, இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இந்த ஜூம் மீட்டிங்ல நம்பர் கம்மியாயிட்டே போகுது. तो यहाँ पर देखिएगा जूम मीटिंग में जो नंबर है बहुत घटते जा रहा है। 40 பேர் இருந்தது 27 ஆயிட்டு. 40 लोग थे, अभी 27 लोग हो गए हैं। ஏன்? क्यों? இதை விட ஒரு அவசரமான காரியம், ஒரு நல்ல காரியம் அந்த 13 பேருக்கு இருக்குது. तो इससे भी बहुत ही जरूरत काम और बहुत ही अच्छा काम वो 13 लोगों के लिए होगा। தானியேல் 1:8 படிங்க. இப்போ दानियल का पहला अध्याय का 8वां पद को पढ़ेंगे। தானியேல் 1:8ல நான் பார்க்கும்போது அங்க பாருங்க, தானியேல் வந்து இந்த நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், நல்ல திருப்தியா இருக்கலாம். ராஜா வீட்டு சாப்பாடு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு அப்படி. ஆனா அவன் என்ன பண்ணான்னா பாருங்க, படிங்க 1:8 படிங்க. दानियल का पहला अध्याय 8वां पद को अगर ध्यान करते हैं तो यहाँ पर खूब अच्छे से खा सकते थे राजा के घर पे, लेकिन वो उसने क्या किया देखिए, तो मैं पढ़ता हूँ। परंतु दानियल ने अपने मन में ठान लिया कि वह राजा का भोजन खाकर और उसके पीने का दाख मधु पीकर अपवित्र ना हुए, इसलिए उसने खोजों को प्रधानों से विनती की कि उसे अपवित्र ना होना पड़े। ஆண்டவர் நமக்கு மகிமையாக ராஜாவின் போஜனத்தை அவன் வெறுத்தான் என்று வேதம் சொல்கிறது. परमेश्वर के लिए महिमा देने के लिए उस दानियल ने परमेश्वर भोजन को, राजा के भोजन को उसने नकार दिया। அவனுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது, பெரிய சான்ஸ் கிடைச்சது. அந்த சான்ஸ் அவன் வந்து உபயோகப்படுத்தல. उसे बहुत बड़ा एक मौका मिला था, लेकिन वो मौका उसने इस्तेमाल नहीं किया। அவனுடைய சான்ஸ்லாம் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். उसका सारा जो सोच विचार उसका मौका पवित्रता पवित्रता में ध्यान लगा रहा। யோசேப்புக்கு ஒரு அந்த எஜமானியமா கூட கலந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிற ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஆனா அவன் வந்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்னு அவன் ஓடி வந்துட்டான். राजा के भवन में बहुत बड़ा एक पद था, बहुत ही अच्छा जीवन था, लेकिन परमेश्वर के लिए वो सारा चीज को उसने त्याग दिया। யோசேப்பு, இப்ப நான் யோசேப்பை பற்றி பேசுறேன். இப்போ ஜோசப்புக்கு கூட ஒரு அருமையான சான்ஸ் கிடைச்சது. அவங்க ஒய்ஃபோடு கூட ஜாயின் பண்ண, ஒரு அவங்க வீட்டில் வேலை செய்த எஜமானி கூட ஜாயின் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது. அதை கூட அவன் ரிஜெக்ட் பண்ணதுனால கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தது எப்படின்னு தான் சொன்னான் ஜோசப்। यूसुफ के जीवन में वो राजा के भवन में उस व्यक्ति के मंत्री के घर के अंदर रहने वाले उसके पत्नी के साथ एक बहुत बड़ा एक अच्छा जिम्मेदारी था, लेकिन फिर भी वो सारे पापों को छोड़कर उसने परमेश्वर के लिए महिमा देने वाला जीवन बिताया। பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல நீங்களும் நானும் கொஞ்சம் நம்ம தனிமையா உட்கார்ந்து பைபிளை கையில வச்சு யோசித்து பார்க்கணும்। तो आज आप और हम सब लोग मिलकर हाथ में हमारा बाइबल पकड़ के हम बैठ के सोचना चाहिए, எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம வாழ்க்கையில கொடுக்கிறோம்? हम सबसे पहला अवसर किसको देते हैं? ஏன் நம்மளால கொடுக்க முடியல? क्यों हम ஏன் ஆண்டவர் கொடுக்க முடியல? ஆண்டவரோட ஒரு பெரிய காரியம், அது என்ன காரியம்? परमेश्वर से भी बड़ा काम क्या है वो? ஆனா நிறைய நேரங்கள்ல நம்மளை திருப்தி படுத்துறதுல தான் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம்। हम हमें अपने आप को खुशी करने में ही ज्यादा, ஒருவேளை பணம் சம்பாதிக்கிறதுல அல்லது படிக்கிறதுல அல்லது நம்மளை அழகுபடுத்துறதுல இப்படி சில காரியங்களுக்காக நம்ம செலவு பண்ணி கர்த்தருக்கு இரண்டாவது பிளேஸ் கொடுக்கிறோம்। मे भी हमारा जीवन में पैसा के लिए हो या हम अपने आप को खूबसूरत बनाने में हो, पहला स्थान उसको देते हैं और हम दूसरा परमेश्वर को दे सकते हैं। பிரியமானவர்களே, இந்த கால வேளையில நம்ம சோதிச்சு பார்க்கிறோம்। இந்த நாள்ல சோதிச்சு பார்க்க ஒரு நாள்। आज समय में हम अपने आप को परखने का समय है। நீ காலையில நான் ஆண்டவரை நீ 1:30 மணிக்கு எழுப்பி விட்டாரு। நான் 2:30-3 மணி வரைக்கும் நான் ஆண்டவர் சமூகத்துல காத்து கிடந்து இந்த சில காரியங்கள் என்னைய பார்த்து நானே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்। இன்னைக்கு காலையில सुबह 1:30 बजे परमेश्वर ने मुझे उठाए, उसके बाद मैंने 3:30-4 बजे तक जो है मैं अपने आप को फर्क के देखा परमेश्वर के सम्मुख में। ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும்னு ஆண்டவர் எங்களுக்கு காலையில் பேசினாரு। मेरा मुंह के लिए पहरा देने के लिए परमेश्वर ने मेरे से बात की। சங்கீதம் 141 141 அதுல ஒரு வசனம் வரும்,
கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். அதாவது எனக்கு ஒரு வாட்ச்மேன் அனுப்புவோம், என் வாய் வந்து நிறைய பேசுறேன், அதை அடக்கணும். இன்னைக்கு அதை வச்சு நான் டெஸ்ட் பண்ணேன், என் வாய் எப்படி எப்படி பேசுதுங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் விடிய காலம். तो आज सुबह 141वां अध्याय का अंदर एक वचन मिलता है कि दाऊद बताता है कि परमेश्वर हरा दे बोलकर, कि मैं उस वचन को ध्यान करते हुए मैंने कहाँ ज्यादा बात करता हूँ करके मैं अपने आप को फरकने लगा. பிரியமானவர்களே, நம்முடைய சொந்த வாழ்க்கையிலையும் கர்த்தர் கொடுத்துக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். பார்த்துக்கிடுங்க. परमेश्वर ने देने वाले हर एक अवसर को हमें इस्तेमाल करना चाहिए. ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், प्रेशियस. एक वक्त भी परमेश्वर के दासों के लिए बहुत ही कीमत है. நமக்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி உலகத்துல இருக்குது. कितने मौका परमेश्वर ने हमारे जीवन में देते हैं. எனக்கு வேலை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. मुझे काम नहीं करके कोई भी नहीं बता सकते हैं. உங்களுக்கும் எனக்கு ஜெபம் பண்ண கத்து கொடுத்திருக்கிறாரு. मुझे और आपको सिखा दिया है. வேதத்தை தியானிக்க கத்து கொடுத்திருக்கிறாரு. हम प्रार्थना करना चाहिए. வேதத்தின்படி நடக்க கத்து கொடுத்திருக்கிறாரு. ध्यान करने के लिए सिखाए हैं. சமீபத்துல எனக்கு ஆலோசனை கொடுத்தது ப்ரே, மெடிடேட், ஒர்க். அதாவது ஜெபி, தியானம் பண்ணு, கஷ்டப்பட்டு உழைப்பு முக்கியம். இந்த 3 காரியத்தை குறித்து அடிக்கடி அவங்க ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். बार बार परमेश्वर ने मेरे से आजकल यही हम मुझे समझाते हैं, बात करते हैं कि प्रार्थना करना, परमेश्वर के वचन को ध्यान करना. 3 காரியங்களை குறித்து தேவன் உங்களுக்கு பேசி, அதனால இந்த நாட்கள்ல அப்போ நமக்கு அந்த 3 காரியங்கள் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கிரியை செய்வாரு. நம்முடைய முகம் பிரகாசிக்கும், தேவனுடைய பிரசன்னம் நம்ம மீது வந்து இறங்கும். जब ऐसे हम अगर कार्य करते हैं तो परमेश्वर की आत्मा हम पर आता है, हमारा जो चेहरा है वो प्रकाशित होना शुरू करता है. பிரியமானவர்களே, பரிசுத்தத்தைக்காக நம்ம இயங்குவோம். தேவன் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்வார். प्रिय, पवित्रता के लिए हम तरसें, परमेश्वर बहुत बड़े कार्य हमारे जीवन में करते हैं. இரண்டாவது இரக்கம். இரக்கம்னா என்னென்ன பைபிள்ல போட்டுருக்குன்னா, அனாதைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவி செய்யணும், அதுதான் சுத்தமான பக்தி என்று இந்த வசனம் சொல்கிறது. दूसरा जो दया है, करुणा बोलते हैं उसे, उसका मतलब क्या है यहाँ पर ये दिखा, तो कंगालों को, अनाथों को मदद करना ही हमारे जीवन में दया है. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில தேவன் ஈவாக கொடுத்தது அனாதைகள். நிறைய அனாதைகள் வந்திருக்கிறாங்க, அவங்கள நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். हमारे जीवन में और आपके जीवन में परमेश्वर ने बहुत ही अनाथों को हमारे हाथों में दिए हैं. ये सबसे बड़ा एक जिम्मेदारी हमारे लिए. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். बिना माँ बाप के है ही नहीं उन लोगों को, ऐसे बच्चों को हमारे हाथ में परमेश्वर दिए हैं. வழி தெரியாத மக்களை நம்ம கையில கொடுத்து அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். रास्ता ही नहीं दिख रहा है, ऐसे बच्चे जो भटके हुए हैं, ऐसे बच्चों को रास्ता दिखाने के लिए परमेश्वर ने हमें मौका दिए हैं. உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா அங்க 26ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, அங்கு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது கடைசி வசனங்கள்ல பேதுரு ஒரு ஊழியத்தை செய்கிறார். प्रेरितों के कामों के वर्णन 9वां अध्याय का आखिरी पदों को पढ़ते हैं तो वहां पर पतरस सेवकाई करते हैं. அங்கு ஊழியத்தை செய்யும் பொழுது அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. தொர்கால் அப்படின்னு ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. அவங்கள வந்து இறந்துட்டாங்க, நீங்க எப்படியாவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க, மக்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. तो यहाँ पर दोरका नाम की एक बहन जो मृतक रहती है, எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த அம்மா செத்து இருக்காங்க. सब लोग रो रहे हैं क्योंकि वो औरत मरी हुई है. பேதுரு என்ன பண்ணாரு, எல்லாரையும் வெளியே போய் சொல்லிட்டு முழங்கால் போட்டான்னு போறேன். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்குது. முழங்கால் போட்டு அவர் வந்து ஜெபம் பண்ணி அந்த அம்மா பிரேதத்தின் முன்னே திருப்பி தபித்தாளை எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் கண்களை திறந்து பேதுரை பார்த்து உட்கார்ந்தார். 40வது வசனம். तो बाइबल बताता है कि पतरस ने सबको बाहर भेज के घुटने टेक कर प्रार्थना करके उस बहन के लिए और उसको जिलाते हैं. பாருங்க, ஒரு உதவி செய்யற ஒரு அம்மாவை தேடி பேதுரு சென்றார் என்று வேதம் சொல்கிறது. मदद करने के लिए एक बहन को ढूंढकर पतरस ने चला गया करके बाइबल बताती है. என்னுடைய வாழ்க்கையில இந்த ஊழியத்துல உதவி செய்யற ஊழியத்தை எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். मेरे जीवन में सेवकाई में किसी दूसरों को मदद करने का बहुत ही काम दिए हैं.
கடந்த வருடங்களில் உங்களுக்கு தெரியும் ஹெச்ஐவி மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சோம். இப்போ ஹெச்ஐவி மக்கள் கம்மியாயிட்டாங்க. आपको पता है पिछले वर्षों से हम खास बच्चे को मदद करते आए हैं, अभी उनका संख्या बहुत कम हो चुका है। இப்போ எனக்கு ஆண்டவர் என்ன ஊழியம் கொடுத்திருக்காரு தெரியுமா? आज मुझे परमेश्वर ने क्या सेवकाई दी है पता है? அதே ஊழியம் தான், கொஞ்சம் வேற மாதிரி. அதாவது மரண தருவாயில் உள்ளவங்க என்கிட்ட நிறைய பேர் வராங்க, டையிங் ஸ்டேஜில் உள்ளவங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள நான் ஆதரிக்கிறேன். இப்போ 6 பேர் நம்ம ஹோமில் இருக்காங்க. அதாவது ப்ரேயர் கார்டனில் 2 பேர் இருக்கிறாங்க, ஏதேனில் 2 பேர் இருக்கிறாங்க, அங்கே தைலாபுரத்தில் 2 பேர். 6 பேரை சாகுற வயசு உள்ளவங்க போன மாதம் கொடுத்தாரு. அதில் கடைசி வாரத்தில் மே மாதம் கடைசியில் ஒரு அம்மா 28 வயசு உள்ள அம்மா ஏதேனில் தங்கியிருந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. तो देखिएगा अभी परमेश्वर ने मुझे क्या काम दिए हैं, आखिरी में मरने की अवस्था के पास रहने वाले, उस घड़ी में रहने वाले लोगों को परमेश्वर ने मेरे हाथ में दे रहे हैं। उनको मैंने सांत्वना देता हूँ और उन्हें हिम्मत देता हूँ। अभी पिछले दिनों में 6 लोग आए थे, प्रेयर गार्डन में 2 लोग हैं और तैलापुरम में और एदन गार्डन में, ऐसे हर जगह में 2-2 लोगों को रखे हैं। उनमें से एक बहन जो है हाल ही फिलहाल वो गुजर गए। இப்போ என்னோடு கூட ஒளிஞ்சிற ஒவ்வொருவருக்கும் இந்த சான்ஸ் நிறைய உண்டு. तो यहाँ पर सेवा करने वाले हर एक व्यक्ति को ये मौका है। மரண தருவாயில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பொய் கண்டுபிடிக்கணும். ஒரு பேதுரு பொய் தான் அவங்கள கண்டுபிடிச்சி தொற்காவை கண்டுபிடிச்சாரு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எதுக்கு சார் எனக்கு எதுக்கு, அவங்க செத்துட்டு போட்டு நமக்கு என்னத்துக்கு அப்படின்னா, ஆண்டவர் பதில் கேட்பார், நம்மகிட்ட கேட்பார். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் நிறைய படிப்பு கொடுக்கல, ஆனா அன்பை கொடுத்துருக்கிறாரு. நிறைய ஹெச்ஐவி மக்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவங்க வாழ்க்கையில ரொம்ப டையிங் ஸ்டேஜில் உள்ளவங்களை நம்ம ஏன் மீட் பண்ணி அவங்களுக்கு இயேசு கொடுக்க கூடாது? அவங்க ஊருக்கு போய் ஏன் போகக்கூடாது? நமக்கு வண்டி கொடுத்துருக்கிறாரு, நல்ல எனர்ஜி கொடுத்துருக்காரு, நல்ல ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்கிறாரு, ஏன் இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது? तो हमारे जीवन में ऐसे प्रकार के लोगों को हमारे हाथ में दिए हैं, उनके बीच में हम क्यों सेवा नहीं कर सकते हैं? परमेश्वर ने हमें गाड़ी दिए हैं और अच्छे काम करने वाले दिए हैं, अच्छे जगह दिए हैं, हर प्रकार की सुविधा दिए हैं। ऐसे लोगों को ढूंढकर हमें जाना है, उनको पता करके उनका सेवा करना चाहिए। अगर नहीं करते हैं तो इसके लिए परमेश्वर के सामने हम जवाब देना पड़ेगा। இன்னைக்கே நீங்க நெட்வொர்க் தலைவருக்கு போன் பண்ணி கேட்டீங்கன்னா, எந்த பேஷண்ட் ரொம்ப டையிங் ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் போய் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி உடனே அட்ரஸ் கொடுப்பாங்க. आज अगर आप एचआईवी नेटवर्क को फोन करके पूछेंगे कि कहाँ पर जो एक पेशेंट है जो बहुत ही मरने की मतलब सीरियस कंडीशन में अगर बोलेंगे तो वो आपको एड्रेस देंगे जरूर आपको। அவங்களுக்கு போய் நம்ம இயேசு ஏன் கொடுக்க கூடாது? ऐसे लोगों को जाकर हम यीशु मसीह को क्यों नहीं दे पाएंगे? பிரியமானவர்களே, ஒரு அருமையான சான்ஸை நம்ம வாழ்க்கையில் நம்ம இழக்க கூடாது. வந்து போய் கூடாது. एक अच्छा मौका को हमारा जीवन में हम खोना नहीं चाहिए। இது ஒரு நல்ல நேரம், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த நேரம். अभी एक अच्छा मौका है परमेश्वर ने आज हमें और आपको दिए हैं। நீங்க மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து யாக்கோபு 1 அதிகாரம் 27 வசனத்தை படிப்போம். आप सब लोग मिलकर मेरे साथ याकूब का पहला अध्याय का जो आखिरी पद है उसको पढ़ेंगे। सब लोग निकाल लीजिएगा, उसको सब मिलकर पढ़ेंगे अभी। और पिता के निकट शुद्ध और निर्मल भक्ति यह है कि और विधवाओं के क्लेशों में उनकी सुधि लें और अपने आप को संसार से निष्कलंक रखें। இதுதான் இன்னைக்கு ஊழியம். प्रियो, यही हमारे जीवन में आज सेवकाई है। நாம் இந்த ஊழியத்தை கண்கர்த்தமா செய்வோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்னும் மேம்பட செய்வார். ये जो सेवकाई को हम सही प्रकार से करें, आज परमेश्वर हमें और आपको और भी जिम्मेदारी देंगे, आगे बढ़ाएंगे। நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலையிலும் ஜூம் மீட்டிங்க்கு நிறைய பேர் வரல, வராதவங்களுக்காக ஜெபிக்கிறோம். வந்தவங்களும் ஆண்டவரே பரிசுத்தம் இரக்கம் இந்த ரெண்டையும் குறித்து உங்களுடைய வேதத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஒரு தானியலாக, யோசேப்பாக, பேதுருவாக பலரை இதிலிருந்து எழுப்பும் ஆண்டவரே, நமக்கு மைமையாக நடத்தும் ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற தகப்பனே.